நண்பர்களே, சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட மறு ஆக்கம் நிகழ்ச்சியில் 2 திரைப்படங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து ஹாலிவுட்டில் வெளியான ஒரு 90s 50ஸ்ல வந்த ஒரு திரைப்படம். இரண்டாவது திரைப்படம் 1990ஸ்ல தமிழில் வந்த திரைப்படம். ஸோ முதல்ல ஆங்கிலத்தில் வெளிவந்த அந்த திரைப்படத்தை பற்றி நான் குறிப்பிட்டுறேன். ஸோ அது வந்து ரோமன் ஹாலிடே அப்படின்னு 1950ஸ்ல வந்த ஒரு திரைப்படம். ஸோ இது வந்து ஒரு ரோம் காம் ஜான்ராவில் வந்த திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தோட கதை சுருக்கத்தை முதல்ல வந்து பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஒரு பேரரசோட இளவரசி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு அரசு முறை பயணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்திருப்பாங்க. அதில் வந்து ரோம் நகருக்கு வந்து வந்திருப்பாங்க. ஸோ அங்கே வந்திருக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு ரொம்ப அயராத ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஒரே அங்கே இருக்கக்கூடிய பல குறுநில மன்னர்கள், பல நாட்டுடைய பிரதிநிதிகள்லாம் வந்து அவங்க வந்து சந்திப்பாங்க. ஸோ அவங்க சந்திக்கும் போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஜென்ரலாக பார்க்கும்போது அவங்க ஒரு இளவரசி அப்படின்னு நினச்சாலும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அவங்க ஒரு சூழ்நிலை கைதியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு இயல்பாகவே வந்து அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மன அழுத்தத்தை வந்து உண்டாக்கும். ஸோ அதன் மூலமாக அவங்க வந்து அவங்களுடைய பணியாள்கிட்ட வந்து ஒரு கோபமாக வந்து நடந்துப்பாங்க. ஸோ அது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மருத்துவர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்து போவார் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு வந்து வெளியில் எல்லாருமே வந்து சுதந்திரமாக இருக்காங்க, நம்மளால் வந்து போக முடியல, ஒரு கடிவாளத்துக்குள்ளே ஒரு கண்காணிப்புக்குள்ளே இருக்கோமே அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களுக்கு அது வந்து வெடித்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அன்றைக்கி ராத்திரியே அவங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா வெளியேறிடுவாங்க. வெளியேறி அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஊசி போட்டதுனால அவங்க வந்து மயங்கி வந்து விழுந்திருப்பாங்க. அவங்க வந்து சாலையில் வந்து படுத்து கிடப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த வழியில் வரக்கூடிய ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர் வந்து என்ன பண்ணுவார்னா அவர் வந்து அவங்கள பார்த்து அவங்கள மீட்டு கொண்டு போய் அவங்க வீட்டில் வந்து அன்றைக்கி நைட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வச்சுருப்பாரு. முன்னாடி நாள் நடந்த பல பிரச்சனைகளால் இந்த சிக்கல்களால் என்ன ஆயிருக்குன்னா மறுநாள் லேட்டாக எழுந்துட்டு ஆஃபீஸ்க்கு போவார். பட் ஆக்சுவலாக வந்து காலையிலே வந்து இளவரசி வந்து ஒரு பேட்டி ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்துகிறதா இருக்கும். அதுக்கு இவர் போயிருக்கணும். பட் போக முடியாத காரணத்தால் இவர் என்ன பண்ணுவார், அலுவலகத்தில் போயிட்டு இளவரசியை நான் சந்திச்சிட்டேன் அப்படின்னு போய் சொல்லி கதையாக அனுப்பார். பட் அவங்களுடைய பத்திரிகை ஆசிரியர் வந்து இவரை வந்து கண்டுபிடிச்சி கடுமையாக வந்து சாடுவார். பட் அந்த நேரத்தில் தான் வந்து இவருக்கு என்ன தெரிய வரும்னா இவரோட வீட்டில் ஆக்சுவலாக முன்னாடி நாள் நைட்டு தங்கி இருந்ததே வந்து இளவரசி தான் அப்படின்றது தெரிய வரும். ஸோ அதனால் அந்த பத்திரிகையும் வந்து இவங்க புகைப்படத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுவார்னா அவங்க ஆசிரியர்கிட்ட இளவரசியோட ஒரு பிரத்யேகமான பேட்டியை வந்து நான் எடுத்துகிட்டு வரேன், அதுக்கு எனக்கு பெரிய அமௌண்ட்டு கொடுங்கன்னு சொல்லி ஒரு டீல் பேசி வச்சுட்டு ஸோ அங்கேருந்து இவர் வந்து இளவரசியை வந்து இவங்க வீட்டிலே வந்து வச்சுட்டு ஒரு பேட்டி காணலாம்னு நினைப்பாரு. பட் அவங்க வந்து அந்த ஊரை வந்து சுற்றி பார்க்கணும்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஸோ இவங்களோட சும்மா ஊரை சுற்றி காட்டுற மாதிரி பழகிற மாதிரி வச்சுக்கிட்டு அதே நேரத்தில் இவங்களை வந்து பல்வேறு நிகழ்வுகள் எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பார். அந்த நேரத்தில் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன காதல் ஏற்படும். இந்த நேரத்தில் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க இளவரசியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அவங்க கிட்ட சேஸ் எல்லாமே நடக்கும், தப்பிக்கிற மாதிரி எல்லாமே நடக்கும். இந்த நேரத்தில் இளவரசிக்கும் அவங்களுடைய வேலைகளை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கிட்ட வந்து விடை பெற்று கிளம்பிடுவாங்க. ஸோ இவரும் தன்னை ஒரு பத்திரிகையாளர்னே வந்து அவங்கக்கிட்ட சொல்லாமல் வந்து வேற ஒரு பேரில் தான் வந்து சொல்லி பேசியிருப்பார். இந்த நேரத்தில் இளவரசியும் வந்து கிளம்பி போனதுக்கப்புறமா அவங்களுடைய ஆசிரியர் வந்து இளவரசியோட பேட்டி எங்கே அப்படின்னு வந்து கேட்பார். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கதாநாயகன் வந்து இல்லை அப்படி ஒன்று நான் பேட்டியே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை மறைச்சிருவார். பட் அவரோட நண்பர்களும் வந்து அந்த ஃபோட்டோ வந்து பத்திரமா வச்சுருப்பாங்க. மறுநாள் வந்து இளவரசி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் முதல் வரிசையில் ஹீரோவும் அதே மாதிரி அவரோட நண்பரும் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளராகவும் புகைப்பட கலைஞராகவும் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கும் போது இளவரசிக்கு இவங்க பார்த்த உடனே ஆச்சரியமாக ஆகும். ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு முடியும் போது ஒவ்வொருத்தரையும் வந்து சந்தித்து அவங்களோட பேர் என்ன, உண்மையான பேர் என்ன அப்படிங்கிறத இளவரசி தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அந்த நண்பரும் வந்து அவங்க எடுத்த ஃபோட்டோவை அவங்களுக்கு வந்து பரிசாக கொடுப்பாரு. ஸோ அப்போ பத்திரிகையாளர்கள் இந்த சுற்றுப்பயணத்தில் எது உங்களுக்கு வந்து மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு கேட்கும்போது ரோமில் வந்து நான் இருந்தது தான் எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்றத வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த ரோமன் ஹாலிடே. ஸோ இதுக்கப்புறமா வந்து கதாநாயகனும் வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவார். ஸோ இதோட வந்து கதை வந்து முடியும். ஸோ இப்போது
தமிழில் வந்த இதை தழுவி வந்த ஒரு மறு ஆக்கம் செய்யப்பட்ட திரைப்படம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1990களில் வந்து பார்த்தீங்கன்னா வினித் கதாநாயகனாக நடித்த மே மாதம் அப்படிங்கிற திரைப்படம். ஸோ இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, பார்த்தீங்கன்னா ஊட்டியில் ஒரு பணக்கார குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு அப்பா இருப்பார். ஸோ அவருடைய பிஸ்னஸ் மேனோட பொண்ணாக வந்து ஹீரோயின் கதாபாத்திரம் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து வளர்த்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி அவங்க காலேஜ் முடித்த உடனே அவங்க சம்மதம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் காமிப்பார். ஸோ இது பிடிக்காத ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து தப்பிச்சு சென்னைக்கு வந்துடுவாங்க. அவங்க சென்னைக்கு வரும்போது சென்னையில் இருக்க ஃபோட்டோகிராஃபரான வினித்தை வந்து சந்திக்க நேரிடும். அங்கே அவங்க 2 பேரும் சந்திக்கும் போது அந்த சந்திப்பில் தற்செயலாக வந்து வினித் வந்து அவங்க வந்து புகைப்படம் எடுத்துருவார். அதே நேரத்தில் அவங்க 2 பேரோட பைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறதுனால பேக் வந்து கை மாறிடும். ஸோ இது வந்து வினித் வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஸோ வினித் வந்து தன்னோட பேக்கை வந்து திருட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அவர் ஒரு கார் வச்சிருப்பாரு. ஸோ அந்த பேக்கில் இருக்கக்கூடிய காசை வந்து பார்த்தீங்கன்னா வினித்தோட கூட இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் இருப்பான். ஸோ அவன் வந்து அந்த காசை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து செலவு பண்ணிவிடுவாங்க. பட் எப்படியோ வந்து போலீஸ் மூலமாக தேடி வந்து அந்த ஹீரோயின் வந்து வினித்தை பார்க்கும்போது ஸோ அந்த பணம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பணத்துக்காக இவங்க வந்து இவர் வீட்டிலே தங்கிடுவாங்க. தங்குறதுக்கும் இடம் இல்லை அப்படிங்கிறதுனால மறுநாள் வந்து பணமும் இவர் கொடுக்குறேன்னு ஏமாத்திடுவார். பணம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இவரோட காரை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு ஸோ அவங்க வந்து ஒரு மெட்ராஸை வந்து சுற்றி காட்டுவார் இவர். ஸோ அப்படி வந்து மெட்ராஸை சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு பாடல் கூட வரும் அந்த படத்தில், பிரபலமான பாடல். இந்த நேரத்தில் ஹீரோயினோட அப்பா வந்து தகவல் தெரிஞ்சு ஊட்டியிலேருந்து சென்னைக்கு வந்து ஹீரோயினை தேட ஆரம்பிச்சிருவார். இந்த நேரத்தில் வினித் வந்து தற்செயலாக ஹீரோயினை ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்த புகைப்படத்தை அவங்க முதலாளி வந்து ஒரு நகை கடைக்கு வந்து கொடுத்துருவாரு. ஸோ அவர் வந்து அதை வந்து பெரிய விளம்பரத்துக்காக பயன்படுத்திட்டு இவங்களை வச்சு இன்னும் சில புகைப்படங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்வார். ஸோ இந்த நேரத்தில் என்ன ஆகுனா, வினித்தும் வந்து ஒரு பெரிய தொகைக்காக இவங்களை வந்து புகைப்படங்கள் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவார். ஸோ இதை ஒட்டி வந்து கதை போகும். இந்த நேரத்தில் ஹீரோயின் யாரு அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா வினித் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து தெரிய வரும். இந்த பயணத்தில் ஹீரோயினுக்கும் வினித்க்கும் காதல் ஏற்படும். அதே நேரம் ஹீரோயினோட அப்பா வந்து வினித் கிட்ட வந்து ஹீரோயினுக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்காக கூப்பிட்டு போகணும்னு சொல்லி ஏமாற்றி அவங்கள வந்து அழைச்சிட்டு போயிடுவார். இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அவங்க அப்பா வந்து வலுக்கட்டாயமாக திருமணம் வந்து நிச்சயம் பண்ணியிருப்பார். ஸோ அந்த நிச்சயம் பண்ணப்பட்ட திருமணத்துக்கு வந்து வினித்க்கும் வேணும்னே வந்து ஒரு இன்விடேஷன் வந்து அமைச்சிருப்பாரு. ஸோ இதை தெரிஞ்ச வினித் வந்து எப்படியோ வந்து அவங்க நண்பர் மூலமாக வந்து பறந்து போய் இறுதியாக வந்து ஹீரோயினை வந்து கரம் பிடிச்சிருவாரு. ஸோ அதுதான் வந்து அதோட இந்த படம் வந்து முடியும். ஸோ இந்த 2 படத்தோட கதைகளை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முக்கியமாக வந்து என்ன விஷயம் வந்து இங்கே தமிழுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மறு ஆக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இந்த வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா 1950s அந்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளவரசி வந்து சுற்றுப்பயணம் போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1990s அப்படிங்கிறதுனால ஸோ ராஜா ராணி இளவரசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாமல் ஸோ ஒரு பணக்கார வர்க்கமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட வந்து பணக்கார வர்க்கம் ஏழை வர்க்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து கதாநாயகன் ஒரு பத்திரிகையாளராக இருப்பார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்பட கலைஞராக வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 2 படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கதாபாத்திரம் வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக வந்து இருக்கக்கூடியனால ஸோ அவங்களால வந்து வெளியில் வர முடியாது. ஸோ அவங்க பிரேக் பண்ணி வெளியில் வர்றது தான் வந்து இந்த ஒரு கான்செப்டே. ஸோ அந்த நேரத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ஹாலிடேயில் அவங்க வந்து ரோமை வந்து சுற்றி பார்ப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பாவை வந்து விட்டு மீறி இங்கே வந்து சென்னையில் வந்து சென்னையை வந்து சுற்றி பார்க்குற மாதிரி நடக்கிற ஒரு கதையாக வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இதில் டுவர்ட்ஸ் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து அங்கே வந்து ரோமன் ஹாலிடே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ராஜவம்சத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழணுன்றதுக்காக அவங்க வந்து பிரிஞ்சு அவங்க வந்து காதல் அப்படிங்கிறது வந்து முறிஞ்சு அவங்க வந்து தங்களுடைய அரச பணிக்கு வந்து திரும்பிடுவாங்க. ஸோ இங்கே வந்து மே மாதம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த கிளாஸ் பேரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடைச்சு அவங்க வந்து இறுதியாக வந்து காதலிச்சவரையே திருமணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோடு முடிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே இந்த 2 படத்துக்குமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஸோ எனக்கு வந்து ரோமன் ஹாலிடே வந்து ஒரு ரொம்ப கிளாசிக் தன்மையோடு இருந்தது. இங்கே மே மாதமில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையை பேஸ் பண்ணி ஒரு சின்ன அளவில் இங்கே சூழலுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க. பட் அட் த சேம் டைம் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லவ் வந்து இன்னும் வந்து ஒரு டீப்பாக வந்து ரோமன் ஹாலிடேயில்
சட்டிலாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். பட் இங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் இன்னும் அவசர அவசரமாக முடிச்ச மாதிரி இருந்து கொஞ்சம் டீப்பாக இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் வந்து 2 படத்துக்குமான வித்தியாசமாக நான் வந்து பார்க்குறேன். இந்த 2 திரைப்படங்களை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மீண்டும் ஒரு மறு ஆக்கம் நிகழ்ச்சியில் வேறு 2 திரைப்படங்களை பற்றி பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம். நன்றி.